Hi friends, welcome to Sunny Kitchen. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பூசணிக்கீத்தை வச்சு எப்படி கூட்டு செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அரிஞ்சு வச்ச பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூசணிக்காயிலேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம வதக்க தண்ணி வரும். இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போது வேக வச்சிருந்த பாசிப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதிகமாக நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. பாசிப்பருப்பு வேக வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்து முடித்ததும் இறக்க போகிற நேரத்தில் பெருஞ்சீரகத்தூளை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தை வறுத்து அதை இடித்து நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். போட்டது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இவ்வளவு தாங்க பூசணிக்காய் கூட்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.